அனைவருக்கும் வணக்கங்க. இது 90s கிட்ஸோட ஃபேவரட் கொழுக்கட்டைன்னு தான் சொல்லணுங்க. பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பால், தேங்காய் பால் இது எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சும்மா வெந்நீரில் போட்டு அவிச்சு எடுக்கிற கொஞ்ச நாளாக இது சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. முதல்ல அடுப்பில் வெந்நியை கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு டம்ளர் பச்சரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி அப்படி நல்ல இருகலான பதமாக பிடிச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொழுக்கட்டை வராது. அதனால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்கள் கைவண்ணத்தை பாருங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே எங்கள் பாப்பாவோட கைவண்ணம். இந்த விறகுக்கட்டை வந்து அவள் செஞ்சாங்க. ஆனால் வெடியில் போட்டு எடுக்கும்போதே விறகுக்கட்டு காணாமல் போயிடுச்சு. அப்புறம் தேடிக்கிட்டு இருந்தா எங்கம்மா அந்த விறகுக்கட்டைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவள் தான் செஞ்சாள். அப்புறம் போட்டு வெந்நீரில் போட்டு அவிச்சு எடுத்து தேங்காய் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க.